லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா, கமெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இப்போ வந்து சனி திசை எப்படி இருக்கும், ரிஷப லக்னம், அவருக்கு சனி திசை அப்படி இருக்குது. இப்போ வந்து எனக்கு அந்த சனி திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் கேட்டிருக்காரு. அவர் வந்து ஜூலை 17, 1983 அப்படிங்கிற கணக்கில் அதுக்கு ஒரு கிரக அமைப்புகள் போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த திசை எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, ரிஷப லக்னங்க. அவர் பிறந்திருக்கு 17/7/1983 காலை 2:30. அவர் கேட்டிருக்கிறது வந்து ரிஷப லக்னங்க. அவருக்கு ரிஷப லக்னம் 2ல் செவ்வாய் ராகு, 3ல் சூரியன் புதன், 4ல் சுக்கிரன், 5ல் சந்திரன், 6ல் சனி, 7ல் குரு வக்ரம், 8ல் கேது. இப்படி இருக்க 9, 10, 11, 12 யாருமே இல்லை. இப்படி இருக்க ராகுல இருந்து கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, அவர் பிறக்கும் பொழுது இவர் பிறந்த கணக்குப்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் பிறந்திருக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் திசையில் பிறந்திருக்காருங்க. செவ்வாய் திசைங்க. செவ்வாய் திசை வந்து 1983லேருந்து 88 வரைக்கும் 5 வருஷம் செவ்வாய் திசை. அதுக்கப்புறம் 88, 96, 2006 வரைக்கும் ராகு திசை. 2006லேருந்து 2022 வரைக்கும் இவருக்கு குரு திசைங்க. இது தாங்க கணக்கு. இப்போ முதல்ல வந்து ஒரு 5 வருஷம் செவ்வாய் திசை, அதுக்கு அடுத்தது ராகு திசை, அதுக்கு அடுத்தது குரு திசை. 16, 18, 34, 34, 5, 39. இப்போ சனி திசை ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. 41 வயசுக்கு 42 வயசு கணக்கு வந்துடும். இப்போது சனி திசை நடக்குதுங்க. இப்போ அவர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சனி திசை எப்படி இருக்கும்? சனி திசையை பொறுத்த மட்டும் ரிஷப லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கூடையவராக சனி வருவாருங்க. சனி வந்து 9, 10 கூடையவராக வருவாருங்க. யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதி, யோகாதிபதியாக வரக்கூடியவர் சனிங்க. இந்த சனி வந்து ரிஷப லக்னத்துக்குங்க. எப்பவுமே ரிஷப லக்னத்திற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப கிரகங்கள் மறைவான இடங்கள்ல உச்சம் பெறணும், மறைவான இடங்கள்ல இருக்கணும். அதுதான் முறை. அப்படி பார்க்கும்போது அவர் கரெக்டாக 6ல் உட்காந்துருக்காரு, அம்சமாக உட்காந்துருக்காரு. சனி பகவான் வந்து 6ல் அம்சமாக உட்காந்துருக்காரு. இப்படிதான் இருக்கணும். அந்த சனியை செவ்வாய் பார்க்கக்கூடாது, செவ்வாயும் பார்க்கல, ராகுவோட சம்பந்தமும் இல்லை, நல்லா உட்காந்துருக்காருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த சனி திசை எப்படி நல்லது பண்ணும், எப்படி நடத்தும் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி திசைக்கு சனி இருக்கும் வீட்டதிபதியான சுக்கிரன், இந்த சுக்கிரனை தாங்க பார்க்கணும். நம்ம இந்த சுக்கிரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் வந்து 1, 6 கூடையவர், லக்னாதிபதியும் ஒரே, 6ஆம் அதிபதியும் ஒரே. அந்த வீட்டில் சனி இருக்கிறாருங்க. சனி சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நல்ல பலன்களை தாங்க வழங்குவார். 6ல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சனி இருக்கு வீட்டதிபதியான சுக்கிரன் 1, 2, 3, 4ல் சுக்கிரன் வந்து இங்கே இருக்கிறாருங்க. எங்கெங்க? சிம்மத்தில் இருக்கிறாருங்க. சிம்மத்தில் பகை வீட்டில் இருக்கிறாருங்க. எப்படி ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப யோகங்க. இருந்துட்டா அந்த சனி திசை டாப்பாக இருக்குங்க. சரி, இல்லைங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சனி இருக்கணுங்க. 6ல் 2 பேர் இருக்கிறது தப்புங்க. அப்படி இருக்க இவர் 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. கெடுதல் தானேங்க? இல்லை, அவர் திக்பலமாக இருக்கார். இதைத்தான் நோட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம நோட் பண்ணணும். அவர் 4ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். திக்பலம்னா என்ன? ஆட்சிக்கு இணை. ஒரு கிரகம் ஆட்சி அடைகிறதுக்கு இணை வந்து உச்சமும் ஆட்சி அடைகிறதுக்கு இணை, திக்பலமும் ஆட்சி அடைக்கிறதுக்கு இணை. அப்படி பார்க்கும்போது இவர் வந்து சொந்த வீட்டில் இங்கே இருக்கிற மாதிரி அமைப்புங்க. இங்கே சுக்கிரன் திக்பலமாக இருந்து இந்த சனியினுடைய திசை வரும்போது ரொம்ப டாப்பாக இருக்குங்க இந்த சனி திசை. அதே சமயம் இந்த சுக்கிரன் லக்னாதிபதியாகி இருந்தாலும் 6ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. சுக்கிரனோட வீட்டை பார்க்குறாருங்க. சனியோட வீட்டை பார்க்குறாருங்க. சுக்கிரன் வந்து சனியோட வீட்டை பார்க்குறாரு, 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதுவும் நல்ல அமைப்பு தாங்க. இப்படி இருக்க இந்த சனி திசையில சனி புக்தி சுமாராக இருக்குங்க. சனி திசையில புதன் புத்தியில இருந்தே இவருக்கு யோக பலன்கள் ஆரம்பிச்சிருங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டுற பாருங்க. எந்த டேட்டு என்னன்னே சொல்லிடுறேன், அவரும் பார்த்துக்குவாரு. அவருக்கு வந்து சனி திசை சனி திசை புதன் புத்தி 2025 ஆகஸ்ட்டுக்கு மேலேயே சனி திசையில் புதன் புத்தி ஆரம்பிச்சிருங்க. அதுவும் நல்லா இருக்குங்க. சனி திசை கேது புத்தி ரொம்ப டாப்பாக வேலை செய்யறோம்னா 2029 சனி திசையில் சுக்கிர புத்தி ஆரம்பிக்குங்க. அதுல இருந்து இவர் வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான், எல்லாமே தொடர்ந்து நல்லபடியாக நடக்கும். சரி, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, லக்னத்துக்கு நட்பு கிரகங்களோட திசை நடக்கணும்னு. இவர் ஜாதகத்தில் பாருங்க, பிறந்ததுலேருந்தே பாருங்க, ஃபர்ஸ்ட் செவ்வாய் திசை,
2ல் இருக்கிற செவ்வாய் திசை, அடுத்து ராகு திசை, 2ல் இருக்கிற ராகு திசை, அடுத்து 3ல் இருக்கிற 7ல் இருக்கிற குரு திசை. இந்த 3மே அவருக்கு நல்லா இருந்திருக்காதுங்க, பெரிய யோகத்தை கொடுத்துருக்காதுங்க. இனிமேல் தாங்க அவருக்கு யோகமே வாழ்க்கையில. அவருக்கு வாழ்க்கையே 40 வயசுக்கு மேலதான் யோகத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால இவர் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சனி திசையும் டாப்பா இருக்கும். அடுத்து புதன் திசை வருது. புதன் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு. 3-5 கூட பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு. புதன் திசையும் நல்லா தான் இருக்கும், கெடுக்காது. இருந்தாலும் இந்த சூரியன் புதனோட சேர்ந்து கடகத்துல இருக்கிறதுனால அவருக்கு படிச்சிருந்தாலும் அவருக்கு அதனால பெரிய யூஸ்களை அது கொடுக்காது. புதன் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா, சந்திரன் புதன் பரிவர்த்தனை அடையக்கூடாதுங்க, அது பெரிய பரிவர்த்தனையா அமையிறது இல்லைங்க. இருந்தாலும் திசைகள் நல்லா வந்துருச்சுனாலே அவங்க தப்பிச்சிருவாங்கங்க. அவருக்கு சனி திசை நல்லா இருக்கும். அடுத்து வர புதன் திசை மோசம் இல்லை. அடுத்தது கே திசை, அதுக்கு அடுத்தது சுக்கர திசை. சுக்கர திசையெல்லாம் ரொம்ப டாப்பா இருக்கும் அவருக்கு. ஆனா அதுக்குள்ள அவருக்கு வயசு போயிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா 40, 59 தள்ளி போயிடுது, வயசு தள்ளி போயிடுது. இவருக்கு சனி திசையும் புதன் திசையுமே ஓரளவுக்கு நன்மைகளை செய்யுங்க, அதுல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் 2ல் செவ்வாய் ராகு இருக்கிறதுனால இவர் பொதுவாகவே ஒரு கொடுக்கல் வாங்கலை பொறுத்த மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிக்கணுங்க. இதுக்கு முன்னாடி அவர் பல விஷயங்கள் அவருக்கு ஏமாற்றங்கள் வந்திருக்கும். இனிமேல் அந்த பாதிப்புகள் ரொம்ப இருக்காது. இந்த சனி திசை ஆரம்பிச்சு சனி திசை புதன் புத்தியில இருந்தே இவருக்கு கிரக அமைப்புகள் நல்லாவே அமைய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் அவர் எடுத்தாலும் சக்சஸாக தான் ஆகும். ஏன்னா லக்னாதிபதி திக்பலம், சனி இருக்கும் வீட்டதிபதி திக்பலம், அதே மாதிரி லக்னத்தை குறுபாக்குறாருங்க. ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் உடனே அவருக்கு சால்வ் ஆயிருங்க. இதுதாங்க. இப்ப இவரை பொறுத்த மட்டும் கன்னி ராசி இப்போ ரொம்ப டாப்பா இருக்கு. ஆகஸ்ட் 2025 ஆகஸ்ட்ல இருந்தே இவருக்கு நேரங்காலங்கள் அமைஞ்சிருச்சு. தொடர்ந்து இவருக்கு சக்சஸ் ஆகிட்டே வரும். இதாங்க.